தெருவுனதாக்கா சொன்னாங்க. அந்த பிள்ளை வீடு எங்கன்னு தெரியலையே. ஏட்டி இந்த பூக்கடைக்கு எய்தாப்ல நாவுல அப்ப இந்த வீடாதான் இருக்கும். நானும் இந்த வீடு தான் நினைக்கேன். பச்சை கலர் பெயிண்ட் நாவல. இருங்க கூப்பிடுவோம். ஏமா தாயே வீட்ல யாரும் இருக்கீரா? கூப்பிடுறது மாதிரி கூப்பிடுறதுன்னு நல்லா கூப்பிடுடி. இதே மாதிரி பிச்சைக்காரி நினைச்சிட்டு நான் பழைய சோறு கொண்டு வந்து தருவாவோ. ஆளை பாரு ஆளை. வாங்க உள்ள போவோம். வெளியில நின்னா எப்படி தெரியும் அவளுக்கு? உள்ள போவோம். எல்லாம் நம்ம பிள்ளை வீடு தானே. வாங்க. யாரு? நம்ம மருமோ ஊருக்காரவ மரலா இருக்கா. வாங்க வாங்க உள்ள வாங்க. நல்லா இருக்கியல மைனி? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். வாங்க உள்ள வாங்க. அம்மா உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க வாங்க. ஒரு பொழுதும் வராதவள வந்திருக்கியே. ஒரு போன் போட்டு சொல்லிட்டு வரலாம்ல. நான் எல்லாம் சாப்பாடு கீப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருப்பேனே. இருங்க இருங்க காபி போட சொல்லுதேன். ஏம்மா மருமகளே? ஆமாக்கா, திடீர்னு எங்களுக்கு தோணுச்சு. எங்க வீட்டு பிள்ளைய பார்க்கவே இல்லையா கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து. அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோன்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனா நேரம் தான் அமையவே இல்லை. இன்னைக்கு எல்லாரும் ஃப்ரீயா இருக்க மாதிரி இருந்தது. அதான் கிளம்பி அப்படியே வந்துட்டோம். சரி சரி இருக்கட்டும். வீடு தான் கொஞ்சம் தெரியல. இங்க தெருக்கிட்ட வந்து கொஞ்சம் குழப்பமாயிட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு வந்துட்டோம். ஏச்சி ஒரு போன போட்டிருந்தா இந்த பையனை கார் எடுத்துட்டு வந்து கூட்டு வர சொல்லி இருப்போம்ல. ஐயோ பாவம் என் பேரனுக்கு எதுக்கு சிரமம். அதான் நாங்களே வந்துட்டோம். ஏம்மா நீ நல்லா இருக்கியாம்மா? நீ அந்த ராஜேஸ்வரி மருமவ தானே? ஆமாக்கா ஆமா. அடே எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்களே. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இதுல அவ பார்த்தானா அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. எங்க போனா அவ இன்னும் வரக்கானும். அப்படியே கூட்டு வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம். அவ பையன் வரட்டும். நீங்க இருங்க. வருவா. ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பாளா இருக்கும். எல்லாரும் வாங்க. ஏட்டி புச்சிமா எப்படி இருக்க? எப்படி இருக்க? கொஞ்சம் மெலிஞ்சு போனா மாதிரிலாம் இருக்க. ஆமாட்டி என்ன இப்படி ஆயிட்ட? நல்லா இருக்கியாமா நீ? அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க ஒரு போன் போட்டு சொல்லிட்டு வரலாம்ல. திடீர்னு வந்து நிக்கிய. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஏத்தி நம்ம அந்த இது பண்ணனும்ல. அந்த எல்லாம் எடுத்து வைங்க நான் வரேன். எந்த இதுட்டி பண்ணணும்னே? என்னட்டி ஆச்சு உனக்கு வளருத? ஒண்ணும் இல்ல. அவளுக்கு உங்களை பார்த்ததும் சந்தோஷத்துல தலகால புரியல. இல்லதே இல்ல அந்த எல்லாத்தையும் எடுத்து வைங்க நான் வரேன். சமைச்சிருவோம். என்ன ஒரு அரை மணி நேரம் ஆகும். இருங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும் இன்னைக்கு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஒண்ணு பார்க்க தான் வந்தோம். ஏட்டி அந்த பழம் சீட்டை எடுத்தோம்ல அத குடு. அவட்ட எடுத்து குடு. ஏட்டி என்ன எதுக்குக்கா இதெல்லாம்? சும்மா வர வேண்டியதானே. நான் என்ன யாரோ வா பார்க்கிறதுக்கு ஏதோ வாங்கிட்டு வர மாதிரி வாங்கிட்டு வரியே. அதுக்குன்னு சும்மா வாப்ல கையை வீசிட்டு வர முடியும் உன்னை பார்க்கிறதுக்கு? அவர் எங்க உன் வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு நல்லா இருக்காரு. இப்பதான் கிளம்புனாரு ஆபீஸ்ல இருந்து. ஏதோ ஒரு அவசரமான விஷயம்னு. இருங்க நான் போன் போட்டு கூப்பிடுதேன். ஒண்ணும் வேண்டாம் சும்மா கடை. நாங்க இன்னொரு டைம் வரும்போது பாத்துக்கிட்டோம். அதான் ஏதோ அவசரமான விஷயமா பேருக்கான்னு சொல்லுதே இல்ல. போ இருக்கட்டும் இருக்கட்டும். இவ உடனே போன் போட்டு கூப்பிடலாம் நிக்கா. அப்ப இருங்க நான் காபி போட்டு வரேன். வேண்டாமா வேண்டாம் இரு. ஆள்கள் வந்திருக்காவ பாரு. நீ அவ கூட இருந்து பேசிக்கிட்டு நான் போய் காபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஏட்டி வா வந்து உட்காரு கொஞ்ச நேரம். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாக்கா? என்ன பார்த்ததுக்கு நீங்க அம்மா கூட வரல. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் தான் வந்திருக்கீங்க. உன் ஆத்தாக்கறிக்கு ஊர்ல கதை பேசலாம் நேரம் இருக்கு. உன்னை வந்து பார்க்கலையாக்கும். அவ கிடக்க. அப்புறம் எங்க வீட்ல பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கா. அந்த சின்ன பையனையே தூக்கிட்டு வந்திருக்காங்க. நான் பாத்திருப்போம்ல. பார்த்து எம்பிட்டு நாள் ஆகுது. எல்லாரும் நல்லா இருக்காவுல. அந்த பையன் இப்பதான் உப்புமா பள்ளிக்கூடத்துக்கு போறான். அவனை லீவ் போட்டு கூட்டு வந்தோன்னு வையேன். அப்புறம் நாளைக்கு போவ அழுவான். அதனால சரி தொடர்ந்து போட்டுன்னு விட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ போகணும். 1 மணிக்கு விட்டுருவாங்க. அதுக்குள்ள போகணும். ஏக்கா இப்பதான் வந்து நிக்கிய. அதுக்குள்ள போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. இருங்க சாயந்தரமா போய்க்கலாம். எல்லாம் இவரு வருவாரு. வரும்போது நான் நல்லா இங்க பஜ்ஜி எல்லாம் சூப்பரா போடுவாங்க. எல்லாம் ஒரு செட்டு வாங்கிட்டு வர சொல்லுதே. நல்லா சாப்பிட்டுட்டு கதை இதை பேசிட்டு சாயந்தரமா கிளம்புங்க. அவ்வளோதான். அங்க நீலாம்பரி அக்கா அழ ஆரம்பிச்சிருவோம். நீ வேற அவ பஸ் ஏறதுக்குள்ளே நேரம் ஆயிருமோன்னு கவலைப்பட்டுட்டு இருக்காவோ. அந்த பையனை விட்டுட்டு வந்திருக்காவோ பத்தியா? இப்பதான் போறான் அந்த பையன் ஸ்கூலுக்கு. அதனால சீக்கிரம் போவதான் செய்யணும். ஆமாட்டி இன்னொரு நாள் வாரம் பையன் உட்காந்து நல்லா பேசி எடுத்துட்டு போலாம்.
நாங்க சும்மா உன்னை பார்க்கவே இல்லையே, அதான் ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போகணும்னு வந்தோம். இப்போ வீடு தெரிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் அடிக்கடி வாரோம். ஆமாப்ல, ஆமா. நீ எப்படி இருக்க? நல்லா சந்தோஷமா இருக்கியா? என்ன ஏது? அதெல்லாம் நான் நல்ல சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு ஒரு குறையும் இல்ல. கேட்டியலா? எங்க மாமியா ஐயோ பாவம் அப்பாவி, அவளதான் போட்டு இங்க எல்லாவளும் பாடா படுத்தாளோ. நான் தான் வந்து அவளை காப்பாற்ற வேண்டியதா இருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்ல. அப்ப சரிடி, ஏதோ சுதாரணமா பார்த்து வச்சு இருந்துக்கோ. கேட்டியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன்க்கா. மாப்பிள்ள அவன் நல்லா பாசமா இருக்கானாட்டி? சாச்சா, அவரெல்லாம் ஒரு குறை சொல்ல முடியாது. அதெல்லாம் நானா போதும், அவருக்கு தாங்கத்தான் செய்தாரு. பின்ன என்னட்டி, ரொம்ப சந்தோஷம். கேட்டியா? நானும் இதை மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தேன். உன்னை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரணும்னு. இப்போ பார்த்ததான் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு. சரிடி, அப்போ கிளம்புவோமா? கிளம்புவோம். நீங்க காப்பியாவது குடிச்சிட்டு போங்க. இந்த அத்தை போட்டு வந்துரும், கொஞ்ச நேரம் இருங்க. எங்க கிளம்புவோமாங்கியே? இல்ல கேக்க இப்பதான் வந்து நிக்கியே, அதுக்குள்ள கிளம்புவோமாங்கியே? இந்தம்மா இந்தாங்க காப்பி எடுத்துக்கோங்க முதல்ல. தியான சாப்பிட்டுட்டு போனா போதும். இந்த என் மவனுக்கு போன் போட்டு கறி வாங்கிட்டு வர சொல்ல போறேன். நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு போனா போதும். மைனி, நீங்க வேற சும்மா இருங்க. அங்க என் மவன் அங்க ஸ்கூல்ல கிடக்கான், அவனை வேற கூப்பிட போகணும். போதும், இந்த காப்பி குடிச்சாச்சுல. இன்னொரு நாள் வாரோம். இன்னொரு நாள் வந்து நல்ல பைய உட்காந்து சாவகாசமா போறோம். என்ன இப்படி சொல்லுதிய? வராதோ வந்திருக்கியே, இப்படி கால் கடக்க கிளம்புறதுக்குலாம் நிக்கியே. ஆமாமா, என்ன செய்ய சொல்லுத? சரி, இந்த பஸ் எப்போ வருமா? அடுத்த பஸ் இப்ப வருது. நேரம் தான், இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவானே. அடே, அப்ப இப்ப கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும். வாங்கட்டி போவோம். வாங்க போ. எது ஒண்ணுனா போன போடு, உடம்ப பாத்துக்கொண்டுமா. மாப்பிள்ளை கேட்டேன்னு சொல்லு. ஏடி இவையா அழாதட்டி, அழாத. உங்களெல்லாம் பார்த்ததும் அவளுக்கு அவ்வளவு இதாயிட்டு போல. ஐயோ பாவம். இருக்கலாம், நீங்க கேட்க மாட்டீங்க. ஏட்டி, இன்னொரு நாள் வாரம். அழாத, போயிட்டு வரோம்னா இந்த வண்டி வந்துரும். ஏடி ஆமா, அழாதட்டி. அப்புறம் அழுத எங்களுக்கு போகவே மனசு இருக்காது. எப்படி அழாத? எதுக்கு அழுத? ஒண்ணும் இல்லக்கா, சந்தோஷத்துல அழுக வந்துட்டு. அப்பப்போ வாங்க. என்ன அதெல்லாம் வருவோம். நீ அழாத. போயிட்டு வரோம்க்கா. ஏட்டி, போயிட்டு வரோண்ணே. தரணுமா? ஏக்கா, அவளை சொல்லிட்டு நீங்க அழாதியா? அப்புறம் அவ திரும்பியே ஆரம்பிச்சிட போறா. வாங்க போவோம். உங்களுக்கு வீட்டுக்கு போகணுமா வேண்டாமா? போணும், இந்த வாரேன். சரிக்கா, பார்த்து போங்க எல்லாரும். வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. இப்படி வந்துட்டு உடனே கிளம்பிட்டாவல. ஆமாத்தி, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. சரி, அந்த பையன் ஸ்கூல்ல இருக்கான்னு சொல்லுதாவுல, அதான் இப்படி அவசரமா போறாவோ. என்னட்டி சொல்லுதா? உண்மையாவா? ஆமா, உண்மையாதான் சுதா. கிறிஸ்மஸ்க்கு எங்க வீட்டுல சூப்பரா இருக்கும் தெரியுமா? நீ சொல்ல எனக்கு ஆசையா இருக்கு. கேட்டியா? நாங்க நைட்டே புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு பிரேயர் பண்ண போயிருவோம். கேட்டியா? அங்க ஒரே எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டு இருப்போமா, பார்த்து சூப்பரா இருக்கும். அது போக 12 மணி வரைக்கும் தூங்கவே மாட்டோம். நாங்க நல்ல பாட்டெல்லாம் படிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடவே செய்வோம் தெரியுமா? அடே, இந்த கிறிஸ்மஸ் அத்த வியாசெல்லாம் போட்டுருப்பாவோ தெரியுமா? நல்லா இருக்கும், பார்க்க உண்மை மாதிரியே இருக்கும். டி கிஃப்ட் எல்லாம் வேற தருவாங்க. அது போக ஸ்டோரிலாம் வேற சொல்லுவாங்க. நல்லா இருக்கும். என்னட்டி சாப்பிடுவீ நைட் அப்போ? பிரியாணி தான், வேற என்ன? நீ சொல்ல எனக்கு ஆசையா இருக்குப்ல. எங்க வீட்டுக்கு வேணா நீ வா. சொல்லும்போது நல்லா தான் இருக்கு, எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா எங்க அம்மா என்ன விட்டுட்டு தான் மறு வேலை பாப்பா. அதுவும் நைட்டு தங்கலாம் விட்டுருவாளாக்கும். நான் எங்க அம்மா விட்டு சொல்லுதே. எங்க அம்மா கேட்டா உங்க அம்மா விடுவாவோ? நீ வா. கேக்கெல்லாம் வேற பண்ணி வச்சிருக்கோம், பாத்துக்கோ. வந்தேன்னா உனக்கு தருவேன். நீ சொல்லுத மாதிரி நடந்தா நல்லா தான் இருக்கும். சரி, நீ கேளு. ஆனா நான் வந்தாலும் வரலனாலும் நீ கேக் கொண்டு வந்து கிளாஸ்லயாவது தரணும், பாத்துக்கோ. அதெல்லாம் கிடையாதுப்பா, எங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன். ஏவ்ல, சும்மா சொன்னேன். நீ வந்தாலும் வரலனாலும் உனக்கு கொண்டு வந்து தருவேன். ஆனா நீ கண்டிப்பா வா. எங்க அம்மா விட்டு பேச சொல்லுதே, நல்லா ஜாலியா இருக்கும். சரி, இந்த டைம் நம்ம கொண்டாடுதோம். ஆமா, கொண்டாடுதோம். இப்படி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டியே? என்ன ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிய? அது சர்ப்ரைஸ். நீ வா, வந்து நீயே பாரு. சூப்பரான ட்ரெஸ் எடுத்துர்க்கேன்ல. சரி, ஓகே. நான் அப்ப வந்தே பாத்துக்கிடுதே.
நீ மட்டும் இந்த தடவை வா, நீ அதுக்கப்புறம் உன் லைஃப் லாங்ல இத மறக்கவே மாட்ட பாரு. நீ வேற கூட கொஞ்சம் என்ன உசுபத்தி விடாத வாரே பாப்பு முதல்ல வர முடியுதான்னு.